ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. எங்கே நாய்ஸ் தவிர கேட்குது. 7:20 ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் காணோம், எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சரி மவுண்ட் வாங்கியிருக்கிறவன் மவுண்ட்டை போட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு போகலாம். போய் பார்த்தோம்னா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குது இந்த மவுண்ட்டோட குவாலிட்டி. ஆக்சுவலி அது வண்டியில் வாங்குறதுக்கு போட்டோம். ஸோ நம்ம வந்து இதில் சும்மா போவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனால இதில் போட்டு பார்த்துட்டு குவாலிட்டி, கிளாரிட்டி, அந்த ஷேக்கிங் கீக்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் வாங்க. வெயில் நல்லாவே வந்துருச்சு. ஸோ எவ்வளோ போக முடியுமோ நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நம்ம போனோம்னா கொஞ்சம் லாங் போகலாம். வெயில் வந்தனால அந்த வெயிலே கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் போயிடும். நம்ம ஹைட்ரேஷனுக்கு வாட்டரே எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி. சரி கொஞ்சம் தூரம் தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே குடிச்சிட்டு வந்துட்டோம். கேக்குதானு கூட தெரியல, பார்ப்போம். ஒரு போக்கிலே போவோம், பார்ப்போம் எப்படியெல்லாம் இருக்குது. அநேகமாக கேமரா குதிச்சுட்டே தான் இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் என்னமோ ஆகுது. 2 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோப்பு. ஸோ நம்ம வந்தீங்கன்னா கொஞ்சம் கீரை குறைச்சா ஏற்றணும். இறக்கம் கொஞ்சம் சல்லுன்னு போகும். பட் இந்த டேர்னிங் எடுத்தோன்னே கொஞ்சம் மேடு, நல்லாவே மேடு. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி இந்த மேட்டில் போகிறக்கு பைக்கு, காரில் வந்தாலும் நம்ம கியர் டவுன் பண்ணி தான் போவோம். திங்ஸ்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வாக்கிங்ஸ் நடக்குது. வாக்கிங், ஜாகிங் போகிறவங்களும் இருக்காங்க. மணி 8 பக்கம் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு இது ஒரு மேடு தான். இங்கே நம்ம அமுத்துறது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாவே ஷேக் ஆகும். பிகாஸ் ஏன்னா இந்த நம்ம சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மேட்டில் போகிறனால கொஞ்சம் இதாகும், கம்ப்ரெஸ் ஆகி இது இதாகும். ஸோ குதிச்சு இதாகிறனால உங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த மேட்டு தாண்டிட்டோம்னா ஃபுல்லாக இறக்கம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த இடம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், அதாவது கொஞ்சம் இறக்கும் தான் இது, கொஞ்சம் நல்லா ஈஸியாக போய்க்கலாம். ஸ்பீடை போட்டு அடிச்சுடுவோம், எவன் கேட்பா. நம்ம டெய்லி நினச்ச ரூட்டில் ஒரே ரூட்டில் வந்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ரூட்டில் சொல்கிறானுங்களோ அந்த ரூட்டில் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி போய்க்கலாம். பிகாஸ் ஏர்லி மார்னிங் தானே போகிறோம். ஸோ அந்தளவுக்கு எந்த டிராஃபிக் இருக்காது. மேடு மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக அமுத்தி போய்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஏர் ரொம்பவுமே அடிக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, பார்ப்போம். நம்மளோட யூடியூப் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ப்ரிசைஸ் பாயிண்ட்ஸ் அவினாஷ். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ப்ரிசைஸ் பாயிண்ட்ஸ் அவினாஷ்னு போட்டிங்கன்னா நம்ம நண்பரோட சேனல் வரும். அதில் வந்து ஃபுல்லாமே சைக்கிளிங்கில் வந்து விலாகிங்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய போட்டிருப்பார். என்ன சைக்கிள் சூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தது என்ன, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிவைசஸ் எல்லாமே சொல்லுவார். ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங்ன்ட்டு கிடையாது, நீங்கள் வந்து எப்போ வந்தீங்கனாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே காமாக இருக்கும். அப்படியே வீட்டில் இல்லை ஒர்க் இதை வச்சு டென்ஷன் ஆகி இருந்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் தெரியும், பட் இதான் மற்ற எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் கடை இருக்கும், லைக் இந்த வாட்டர் மெலன் கடை, அப்புறம் மோர், அப்புறம் லெமன் ஜூஸ், அந்த மாதிரிலாம் சின்ன வண்டி கடையெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 10 o'clock மேலே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ நம்ம அங்கே ஒரு ரோடு தெரியுதுல, அது ரைட்டில் கட் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும். ஆக்சுவலாக வந்தோம்னா இங்கே தான் உட்காருவேன். கொஞ்சம் மார்னிங் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வெயில் இருக்காது. ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட மிதிவண்டி. இது ஒரு MTB 26 ஸ்பீடு, 26 ஸ்பீடுங்க, 6 ஸ்பீடு. இது ஆக்சுவலி 7 ஸ்பீடு கிடையாது, 6 ஸ்பீட் கியர் எஸ்எல் இருக்குது. நல்லாயிருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்து அமைதியாக இருக்கும். இந்த இது கரெக்டாக இந்த இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சன்ரைஸ் ஆகிற மாதிரி வெளிச்சத்தோட அப்படி இந்த சைட்லேருந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம். ஃபைனலாக நம்ம இங்கே ரீச் ஆகல. இது ஃபைனல் கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போவோம். பட் கொஞ்சம் வெயில் இருக்கனால நம்மளால் போக முடியல. இது வந்து நம்மளோட செஸ்ட் ஸ்டாப் வித் மவுண்டட் இங்கே இருக்குது. நம்மளோட வாகனம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது அப்டேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்ருக்கு. இது ஒரு MTB தான். ஸோ இதில் வந்து இன்கேஸ் நம்ம வாங்குற மேட்ச்சை ஹைப்ரிட்டில் போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஹைப்ரிட் போகலாம். இன்கேஸ் நம்ம பட்ஜெட்டில் நம்ம ரெக்குவயர்மெண்ட் இல்லாத மாதிரி ஹைப்ரிட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து MTBயே போய்க்கலாம். ஸோ எது ப்ரிஃபரபிள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஸோ நிறைய பேர்ட்டு சஜஷன்ஸ் கேட்டிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி செஞ்சுக்க வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக தான் வாங்கினாங்க. எல்லாம் MTB தான் எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி. MTB எடுத்தனால வேணால் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க நம்ம ரோட்ஸ் எல்லாம் எந்த நிலமையில் இருக்குதுன்ட்டு. ஸோ நமக்கு வந்து MTBன்னு கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ வாங்க மறுபடி ரிட்டர்ன் போகலாம். ஒரு ரொம்ப நேரம் உட்காந்தோம்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மைண்டுக்கு அப்படியே போயிடுவோம். மறுபடி நம்ம அழுத்தி வீட்டுக்கு போக முடியும். ஆக்சுவலி இப்போ மணி டைம் 8 o'clock ஆக போகுது. 8 7:40 20 minutes ஆச்சு நம்ம வந்து. ஸோ என்ன போகிறதுக்கு எப்படி 20 minutes, ஏன்னா 20 minutes மேலே ஆகிடும். பிகாஸ் மேலே வந்து மேடு. பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெடலிங் ஸ்டேபிளாக வச்சுட்டா
கொஞ்சம் பெஸ்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மாமத்தக்கூடாது. early மார்னிங் சொன்னோம்ல, அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பேசுகிறக்கு சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்கும். பட் நம்ம பேசிகிட்டே போனோம்னா நமக்கு வந்து லேட் ஆகிடும். நமக்கு வந்து எனர்ஜி வந்து மூச்சு வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம பைக்கில் போகிறதுனா பேசிகிட்டே போகலாம், பட் இதில் வந்து பேசிட்டு போகிறதுக்கு முடியாது. அண்ட் இன்னொன்று என்ன ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அனலிட்டிக்ஸில் இத்தனை வருஷம் பார்க்கல. இப்போ தான் பார்த்ததில் என்னென்னா, நான் அந்த இமேஜ் வந்து கீழே போடுறேன் பாருங்கள். 58% சம்திங் தான், சாரி 42% சம்திங் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மற்ற வியூவர்ஸ் யாருமே பண்ணலை. அது கொஞ்சம் வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். வீட்டுக்குள்ள 5 வீட்டுக்கு போகும்போது 6 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும். நாங்கள் அப்படியே பாஸ் எடுத்துகிட்டே போவோம். பாருங்கள், காரு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி நின்றுச்சாட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கியர் ஷிஃப்ட் தெரியுதா தெரில, நம்மள வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்மளே ஒரு டிஐஒய் கியர் ஷிஃப்டர் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. என்னமோ தெரில, அது மாதிரி பள்ளத்தில் போக்குறதுக்கே நல்லா ஜாலியாக இருக்குது. இதோட இன்னொரு பள்ளம் இருக்குது, அங்கே போய் ரெக்கார்ட் போடுறேன். நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ பேசிகிட்டே போனோம்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.